ஹலோ ஹலோ மிஸ்டர் தேவன் ப்ளீஸ். நீங்க யாரு? நான் உங்க கம்பெனி எம்டியோட பிஏ மாயா பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எம்டி வந்திருக்காரு, அர்ஜென்ட்டா தேவனை சந்திக்கணும்னு சொல்றாரு. இப்பவே வரணுமா? எஸ். ப்ராஜெக்ட் பத்தி பேசணுமா? நாளைக்கு காலையில லண்டனுக்கு அனுப்பணுமா? தேவன் இல்லைங்களா? ஒரு நிமிஷம், இந்தாங்க. யாரு? உங்க எம்டியோட பிஏ. ஹலோ. ஹாய் தேவ், நான் பத்மா. கம் இமீடியட்லி. எம்டி அர்ஜென்ட்டா கூப்பிடுறாருன்னு சொல்லிருக்கேன். ப்ளீஸ் கம்டா. இப்போ வரேன். சீக்கிரம் வா. போன்ல நீங்க வர முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். எங்க எம்டி முக்கியமான வேலையா இருந்தா தான் கூப்பிடுவாரு. போயிட்டு எப்போ வருவீங்க? 1 மணி நேரத்துல வந்துருவேன். உங்களுக்காக ஒரு ஜீவன் இங்க காத்துட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கட்டும். ஹலோ. ஹே தேவ், கிளம்பிட்டியா இல்லையாடா? எஸ், கமிங். சீக்கிரம் வாடா. 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். பாய். வர சூர்யா. எங்க? என்னங்க? என்னங்க? யாரா இருக்கும்? இப்பதான் யாரோ ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. கதவுல லாக்ல தான் இருக்கு. யாரா இருக்கும்? என்ன கவி, உன் புருஷன் தூங்கிட்டாரா? பின்ன தூங்காம பால்ல 7 தூக்க மாத்திரை போட்டிருக்கேன். செக் பண்ணிட்டு தானே? எல்லாம் செக் பண்ணிட்டேன், ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ம்.
அப்புறம் எப்படி இருக்க? ம் ஆமா, வந்த உடனே விசாரிக்காம இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ விசாரிக்கிற. நல்லா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? ம், சூப்பரா இருக்கு. எனி சேஞ்சஸ்? கொஞ்சம் ஸ்லிம் ஆயிருக்க. தேங்க்ஸ். நான் இப்படி சிங்கப்பூர்ல இருந்து வருவேன்னு நீ எதிர்பார்க்கல? சத்தியமா இல்ல. ஆ, அநியாயத்துக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. ஏன்? ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான். ஆக்சுவலி நானே உனக்கு ஃபோன் பண்ணி எப்போ சென்னை ட்ரிப்புன்னு கேட்கலான்னு இருந்தேன். ஏன்? இப்படி ஒரு மீட்டிங் சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்கலான்னு தான் இருந்தேன். லக்கிலி நீ லைன்ல வந்துட்ட. யூ வாண்ட்? யூ நாட்டி. நான் உங்க எம்டி பிஏ மாதிரி பேசி எம்டி கூப்பிட்டாருன்னு சொன்னதும் உன் வைஃப் நம்பிட்டாளா? நம்பாம? உன்னோட வைஃப் புத்திசாலின்னு நீ ஒரு வாட்டி சொன்னல்ல? எல்லா சமயத்திலையும் பெண்கள் புத்திசாலிகளா இருக்கிறது இல்ல. பின்ன எப்படி சொல்லணும்? பொய் சொல்றது ஒரு கலை. புத்திசாலியை நம்ப வைக்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு வர எனக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் அதிகம்தான். எது? தைரியம். எனக்கு பிடிச்சத செய்ய தேவை தைரியம் இல்ல, ஹா? வேற என்னவா? பிரில்லியன்சி. உண்மைதான். பொண்டாட்டி இருக்கும்போது இப்படி வந்து மீட் பண்றதுக்கு அது வேணும். அதனாலதான் நீ சொன்னதும் உடனே வந்த. நீங்க பிரில்லியன்ட்னு எனக்கு தெரியும். என்ன பாக்குறீங்க? இல்ல, எப்பவுமே பொம்பளைங்க பார்ட்னரை பாராட்டினாங்கன்னா அந்த ஃபேமிலில டிஸ்பியூட்ஸே வராது. ரைட்? வெல் செட். சூர்யாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல எனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நீ வந்திருந்தன்னா வந்திருந்தேன்னா நீ தான் என் மனைவியா இருந்திருப்ப. ம்ஹும். உன்னோட ஃபீல் என்ன? நீங்க வாய் விட்டு சொல்லிட்டீங்க, நான் சொல்லல, அவ்வளவுதான். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. உனக்காக தான் எப்பவும் துணையா இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவளை விட்டுட்டு உன் கூட வந்துருவேன். என்ன சொல்ற? கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஏன் பத்மா, நான் செய்ய மாட்டேனா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலா ஏர்போர்ட்ல இருந்து கெஸ்ட் ஹவுஸ்குள்ள நுழைஞ்சதும் டிராமா பண்ணி உன்னை வரவழைச்சு? அதுவும் கரெக்ட் தான். ஆமா, எவ்வளவு நாள் ப்ரோக்ராம்? ஆபீஸ்ல 3 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க தேவ். மேக்ஸிமம் ஒரு வாரம் இருப்பேன். அது வரைக்கும் இங்க தான் இருப்ப. பார்க்கணும்னா உடனே பிளான் பண்ணலாம். அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டா என்ன பண்றது? அங்கதான் வேலை கிடைச்சிருக்கு. நீயும் அங்க வந்துடுறியா? ம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.